கௌரி நில்லுங்க வரேண்ணா போயிடாங்க. வெயிட் பண்ணுங்க வா. ஆகல காணல இன்னும்.
அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். கடந்த வகுப்பில் நாங்கள் தாவர இலை என்றதை பற்றி பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில இருவித்திரு தாவர இலை, ஒருவித்திரு தாவர இலையினுடைய அடிப்படை பிரதான வேறுபாடு, அதாவது ஒப்பீட்டளவில் வெளியிலிருந்து பார்க்கல, அதாவது சாதாரண 2 இலையை தந்தா 2ஐயும் இவ்வாறு வேறு பிரித்து அறிகிறது பற்றி பார்த்தோம். ஏன்னா அது நரம்பமைப்புகள், முதுகு வயிற்றுப்புறம் தட்டியா இருக்கும், இரு பக்கங்களும் சமனா இருக்கும். ஒரு வித தாவரங்கள்ல 2 பக்கமும் சமனா இருக்கும். மற்றதுல முதுகு வயிற்றுப்புறமாக காணப்படும், தட்டையாக காணப்படும். நாங்க இலைகளை புறத்தோற்ற இயல்புகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்து. அதோட அகத்தோட்டத்துல, அதாவது குறுக்கு வெட்டும தோட்டத்துல நாங்க இந்த கடற்பஞ்சு புடைக்கொலையும் வேலிக்காட் புடைக்கொலையும் என்று என்ன செய்யப்பட்டிருக்கும். இலை நடுவிலைய பகுதி வியத்தம் அடைந்திருக்கு எங்க இருவித்திர தாவரங்கள்ல. ஆனால் ஒருவித்திர தாவரங்கள்ல அவ்வாறு வியத்தம் அடைந்திருக்காது என்றதை பற்றி பார்த்தோம். ஏன்னா அதோட தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கடற்பஞ்சு புடைக்கொலையத்துக்கும் வேலிக்காட் புடைக்கொலையத்துக்கும் என்ன வேறுபாடு, ஏன்னா அவ்வாறு இருவித்திர தாவர இலைக்கும் ஒரு வித்திரத்துக்கு இடையிலான வேறுபாடு அகக்கட்டையை வச்சு கொண்டு சொன்னோம். தம்பல் வடிவ காவற்களம், அவரை வித்து வடிவ காவற்களம், என்ன அவ்வாறு கலத்திர வழிகளை பற்றி சொன்னோம். என்ன ஆகவே நாங்கள் ஏற்கனவே இலை என்றது முடிச்சிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் ஒளி தொகுப்பு என்றதை பற்றி தொடங்கியிருந்தோம். அப்ப இந்த ஒளி தொகுப்பு என்றது என்ன? சரியா, வகுப்புகளுக்கு ஒழுங்கில் என்ன சொன்ன பிள்ளை, நான் அந்த பிள்ளைக்கு கடைசி வந்தாலும் நான் நோட்ஸ் அனுப்ப மாட்டேன், தரமாட்டேன் என்றது நான் என்னுடைய என்ன சொல்றது இதயபூர்வமா சொல்லிக்கணும். ஏன்னு சொன்னால், நீங்கள் வகுப்புக்கு ஒழுங்கா வராட்டல் கட்டடிச்சா சில தருவார் நோட்ஸ் வந்து யாருமே எனக்கு இணைக்க வேண்டாம், நான் நோட்ஸ் தர மாட்டேன். சரியா, பிடிஎஃப் என்னோட இருக்கு, நான் ஆனா தர மாட்டேன். கடைசி வரை மேல வரணுமா அவருக்கு தான் பிடிஎஃப் எனக்கு இப்பதான் பார்த்து நான் தருவேன். சரியா, சொல்லிக்கொள்ளுங்க. யாருக்குமே இல்லை நோட்ஸ். அது கெட்டிக்காரன் தானே, தெரிஞ்ச பிள்ளையா இருந்தானே, என்னோட நிலை கீழா தொடர்ந்து இருக்கிற பிள்ளைன்னு சொன்னாலும் நோட்ஸ் உங்களுக்கு வராது. அந்த வகுப்புக்கார நோட்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்க வேண்டிய. சரியா, இப்படி லீவ் எடுக்கிறேன்னு சொன்னா காரணத்தோட முன்னுக்கே சொல்லி போட்டு லீவ் எடுக்கிறாங்க, நோட்ஸ் சொல்லுங்க. சரியா, அப்போ ஒளித்தொகு. அப்ப முதலாவது கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி முதலாவது கேட்டினார்? நாசாமாஜ் வீடியோ என்றால் என்ன? வீடியோ ரொட்டேட்ல கூட ரொட்டேட் ஆகுது. அனுசன் வீடியோ பிரச்சனைடா. என்ன செய்யுது, ரொட்டேட் ஆகுதா? இப்ப சரியா? ஓகேடா, ஓகே ஓகேடா. அப்ப கவனிங்க. அப்ப ஒளித்தொகுப்பு, நான் ஒளித்தொகுப்புன்றதை பத்தி பார்க்க. அப்ப ஒளித்தொகுப்புண்டா என்ன என்றா முதலாவது. அப்ப இந்த ஒளித்தொகுப்புண்டா என்னன்னு சொன்னால் நாங்கள் எழுதணும், பச்சையம் உள்ள தாவரங்களினால், இந்த வசனங்கள் கட்டாயம் முக்கியம், பச்சையம் உள்ள தாவரங்களினால் சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையம் உள்ள தாவரங்களினால் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனீர் ஒட்சைட்டினையும் நீரினையும் பயன்படுத்தி, அதாவது பச்சையம் உள்ள தாவரங்களினால் சூரிய ஒளியையும் கார்பனீர் ஒட்சைட்டினையும் நீரினையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யும் செயல்முறைதான்
ஒளித்தொகுப்பு. இவ்வளவு வசனங்களும் வந்திருக்கும். அதாவது இவ்வளத்தையும் உள்ளடக்கும். பச்சையம் உள்ள தாவரங்கள்னா சூரிய ஒளி முன்னிலை. அதாவது நாங்கள் எங்களோட சூரிய ஒளி இருந்தால், CO2 இருந்தால், H2O இருந்தால், நீரும் இருந்தால் எங்களால ஒளித்தொகுப்பு செய்யலாம். அதுக்கு என்ன காரணம்? ஏன் நாங்க ஒளித்தொகுப்பு செய்ய முடியாம இருக்கு? பச்சை ஒரு மணி இல்ல சார். பச்சை ஒரு மணி. பச்சையம் என்ற அமைப்புங்கிட்ட இல்லை. ஒளித்தொகுப்பு நடக்கும்னு சொன்னால் எங்களோட பச்சை ஒரு கலங்கள்ல பச்சை ஒரு மணி என்ற கலப்புண்ணங்கும் இருக்கும். ஏன்னா அப்ப அந்த பச்சொரு மணியால என்ன இருக்குது? அப்ப பச்சொரு மணி இலை முழுவதும் செறிந்து காணப்படுவதால் நாங்க இலையிலிருந்து பச்சை நிறமான தோற்றங்கள் காணப்படும். அப்ப அந்த இடத்தை சொல்லுவோம் பச்சையம் நிறைந்திருக்கிறதாக நாங்க சொல்லுவோம். சரியா? இந்த பச்சையம் சொல்றதுன்னா என்ன? குளோரோபில். ஏன்னா குளோரோபில் வந்து AB என்று இருக்குது. அவை இருந்தால் இதை வந்து பச்சையா இருக்கு, கூட இருந்து அவையின் அளவு குறைவாக இருந்தா இவையினுடைய நிறம் வெவ்வேறையாக இருக்கு. மஞ்சள், செம்மஞ்சள் சேர்ந்த கலர், அதாவது குரோட்டன்ஸ்ல வந்து பச்சையும் குறையும். சரியா? அவையில் பெரிய அளவு ஒளித்தொகுப்பை செய்ய மாட்டோம். ஒளித்தொகுப்பு செய்யும், ஆனா பெரிய அளவு செய்யும். பச்சையம் உள்ள தாவரங்கள்னால் சூரிய ஒளி முன்னிலையில கார்பனீர் ஆக்சைடினையும் நீரையும் பயன்படுத்தி உணவை உற்பத்தி செய்யும் செயல்முறை ஒளித்தொகுப்பு என்று சொல்லுவோம். வெளிக்கொள்ளும் அந்த விடைய பச்சையம் உள்ள தாவரங்களினால் கார்பனீர் ஆக்சைடினையும் தாவரங்கள் பச்சையம் உள்ள தாவரங்கள்னால் சூரிய ஒளி முன்னிலை, அந்த வசனம் பெறணும். சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனீர் ஆக்சைடினையும் நீரினையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் உணவு உற்பத்தி செயல்முறையானது ஒளித்தொகுப்பு எனப்படும். உணவு உற்பத்தி செயல்முறையானது ஒளித்தொகுப்பு எனப்படும். சரியா? ரைட். அப்ப அடுத்த கேள்வி என்னடா கேட்டது பிள்ளைகள்? அடுத்த கேள்வி என்ன கேட்டது? தனுஷன் சொல்லுங்க. ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன? தாவரங்கள், செய்யும். அடுத்தது பச்சை அல்காக்கள். பச்சை அல்கா, பொதுவா அல்காக்கள் வரும். பச்சை அல்காக்கள். அடுத்தது பாக்டீரியால சயனோ பாக்டீரியா. எல்லா பாக்டீரியாவில சில பாக்டீரியா சயனோ பாக்டீரியா ஏற்கனவே படிச்சீங்க. இவை எல்லாமே ஒளித்தொகுப்பு செய்யும். ஆனா இங்க பச்சையம் இருக்கும். ஏன்னா இங்க பச்சையம் போன்ற ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்குது. ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கான நிறப்பொருள். பச்சையத்துல குளோரோபில் தான் கூட இருக்கும் தாவரங்கள்ல. இங்க அல்காக்கள்ல ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருக்குது. சயனோபாக்டீரியாக்கள்ல ஒளித்தொகுப்பு மென்தட்டுக்கள், ஒளித்தொகுப்புக்கான மென்தட்டுக்கள் இருக்குது. அவைகள் அதெல்லாம் தேவையில்லை. இங்கேயும் செய்யும் ஒளித்தொகுப்பை செய்யக்கூடியன தாவரங்கள், பச்சை அல்காக்கள், சயனோ பாக்டீரியாக்கள், எலிகள். தாவரங்கள்,
பச்சையல்லாக்கள் சயனோபாக்டீரியா. சரியா? அடுத்து என்னடா கேள்வி கேட்டது? ஒளித்தோப்பிற்கு அவசியமான அகக்காரணியையும் புறக்காரணியையும் கொண்டு அகக்காரணி எது? சொல்லுங்க. அகக்காரணி இருக்கிறது என்ன பிள்ளை? அகக்காரணி எங்கட என்ன இல்ல. நாங்கள் ஒளித்தோப்பு செய்யணும். எங்களுக்கு என்ன தேவை? பச்சையம் சார். பச்சையம் இருக்கா? நாங்க பச்சையம் வச்சுக்கிறோமா? இல்ல சார். இல்ல ஆகவே அதான் அகக்காரணி. தாவரத்தில் இருக்கிறது அகக்காரணி. மிச்ச 3 சூரியொளி, CO2, H2O இவை எங்கிட்ட எடுக்கப்படும்? சூழல்ல இருந்து சார். சூழல். அது சொல்ல புற காரணி. அது சொல்லும் புற காரணி. சரியா? அப்ப அகக்காரணியும் புறக்காரணியும் வேறுபடுத்த தெரியும். சரியா? அப்ப வெளிக்கொடுங்க. ஒன்று அகக்காரணிகளோடு பச்சையம், பச்சையம், புறக்காரணின் போட்டு புறக்காரணின் போட்டு வெளிக்கொடுங்க. சூரியொளி, 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 காபனீர் ஒட்சைடு, காபனீர் ஒட்சைடு, அடுத்தது நீர். சரியா? இவ்வளவும் ஒளித்தோப்புக்கு அவசியமான இதுல அகக்காரணி புறக்காரணி பார்ப்போம். அடுத்து என்ன கேட்டது? ஒளித்தோப்பிற்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டையும் சமன்பாட்டையும் தருக. ஒளித்தோப்புக்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு. எதில தாக்கிறா? எதில தாக்கி தாக்கியதே தாக்கம் அடைகிறது. காபனீர் ஒட்சைட்டும் எந்தெந்த காரணியும் தாக்கம் அடையும். காபனீர் நீர் தாக்கம் அடையும். ஆனா தாக்கம் அடையும் சொன்னால் அந்த தாக்கத்தை தாக்க நடைபெற ஊடகத்துக்கு என்ன பேர்? அச்சேத்துக்குள்ள இந்த தாக்கம் நடக்கும். எங்கிட்ட இல்ல, அது தாக்கத்தை செய்யலாது. ஆனா அதுக்கு சக்தியை வழங்குறது சூரிய ஒளி. ஒளித்தோப்புக்கு சக்தியை வழங்குறது சூரிய ஒளி. காவலியோட நீரும் தாக்கமடைந்து சூரிய முன்னிலையில பச்சையம் உள்ள தாவரங்கள்ல சூரிய ஒளி முன்னிலையில கார்பனேட் ஒட்சைட்டும் நீரும் தாக்கமடைந்து எங்களுக்கு என்ன தருது? குளுக்கோஸ். பிறகுதான் சுக்ரோசா மாறும். ஒட்சிசன். குளுக்கோஸும் ஒட்சிசனும் பெறும். சரியா? அப்போ முதல்ல உருவாகிறது குளுக்கோஸ். பிறகு கடத்தப்பட உயரத்துக்கால கொண்டு செல்லப்படும் பொழுதுதான் என்ன மாறும்? சுக்ரோசா மாறும். பிறகு சேமிக்கப்படும் பொழுது மாப்பொருளாக மாற்றப்படும். மாப்பொருளாக மாற்றப்படும். சரியா? எழுதினால் கார்பனுக்கு CO2, நீருக்கு H2O. இது சமன்பாடு, இது ரசாயன சமன்பாடு. சூரிய ஒளி இது குறியீடு இல்லையா?
தாக்கத்தில் ஈடுபடுறாங்க. C6H12O6 plus O2 சமப்படுத்த எல்லாத்துக்கும் 6 போட்டா சரி. இதை தவிர மிச்ச எல்லாத்துக்கும் 6 போட்டா சமப்படுத்தணும். ஏன் அங்கால இருக்கிற அணுக்கள் எண்ணிக்கையும் இங்கால அணுக்கள் எண்ணிக்கையும் சமனா இருக்கும். சரியா? அப்ப 2 சமன்பாடு இருக்கு. ஒன்று சொற் சமன்பாடு, மற்றது இரசாயன சமன்பாடு. சரியா? ரைட், எழுதுங்க. வெளியே ரைஸ் கேண்ட போடுங்க பிள்ளைகள். நாங்க அடுத்த சாப்டர் போவோம். அடுத்த வேற எங்கள் என்னடா? வேற எங்கள் இருக்கா? பிரதான விளைபொருள் குளுக்கோஸ், பக்கவிளைபொருள் ஆக்சிஜன். சரியா? அப்ப ருமைஸ் ஓகேடா? ரைட். ரைட். அப்ப கவனிங்க பிள்ளைகள், தலைங்க போடுங்க. தாவர தண்டு, தாவர தண்டு, தாவர தண்டு. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தண்டுன்னு சொன்னா கணக்கெல்லாம் இல்ல. தன்னுடைய குறுக்கு வெட்டு மட்டும் தண்டு போட்டு அவற்றுக்கிடையான வேறுபாடுகள் தான் எங்களுக்கு இருக்கு. சரியா? ஈஸியா இனம் காணக்கூடிய. சரியா? அப்ப கவனிங்க, தாவர தண்டுன்னு சொல்லுகிற நாங்க தாவரத்துல தண்டுகளுக்கு இடையிலேயே எங்களுக்கு வேறுபாடு இருக்கு. தாவர தண்டுடைய பிரதான தொழில் என்ன பிள்ளை? தாவர தண்டுடைய பிரதான தொழில் என்னவா இருக்கு? யாராவது சொல்லுங்க. வேர் இந்த நீரையும் கனிப்பையும் அகற்றினால் இலைகளுக்கு இந்த நீரையும் கனிப்பையும் கடத்தோம்னு சொன்னா யாருக்கு அதை கடத்தப்படும்? இலைகளுக்குள்ள கொண்டு செல்லணும்னா யார் கொண்டு செல்லணும்? வேற தொழில் இலை வருமா? வேறு கடத்த இலை இருக்குமா? அபிஷா சொல்லுங்க. அபிஷா, யார் கொண்டு போகும்? தண்டுதான் பிள்ளை எதுவும் செய்யணும். அதாவது வேறினால் அகத்துறிஞ்சப்படுகின்ற அந்த நீரையும் கனிப்பையும் கொண்ட அந்த கரைசலை தாவரத்தின் உயரமான பகுதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் அதுக்கு சிரத்திலடைந்த அமைப்பு தான் தாவர தண்டு. தண்டுன்ற தொழில் உங்களுக்கு அடிப்படையா தெரிஞ்சிருக்கணும். தண்டு சரியான புற என்னன்னு நீங்க படித்து வந்து கேள்வி வரும். சரி, ஆகவே நீரையும் கனிப்பையும் கொண்ட கரைசலை மேல் நோக்கி கடத்துவதற்கென்று சிரத்திலடைந்திருக்க ஒரு அமைப்பு தான் என்ன? தாவர தண்டாக இருக்க போகுது. சரியா? தாவர தண்டுன்றது அவ்வாறு உண்டு. அதாவது நீரையும் கணிப்பையும் மேல் நோக்கி கடத்துறதுன்னு அமைப்பு. அதோட தாவரத்தினுடைய தரைக்கு மேலான பகுதிகள், அதாவது பூவா இருக்கலாம், கிளைகளாக இருக்கலாம், இலைகளாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம். இப்ப தரைக்கு மேலான பகுதிகளை தாங்கி வைத்திருப்பதும் இந்த தாவரங்களுடைய தண்டுகள்லாம். இப்ப தண்டுகள் வலிமையாக இருந்தா தான் என்ன செய்யும்? தாவரத்தினுடைய அந்த தாங்கு திறன் இல்ல ஒரு பெரிய ஒரு இயற்கை இனத்துல தாங்கக்கூடிய இயல்புன்றது அங்கே தீர்மானிக்கப்படும். தண்டுல நலிந்த தண்டு, வலிமையான தண்டுகள் எல்லாம் வித்தியாசம் இருக்கு. அப்படிலாம் இல்லை. ஆனால் பொறிமுறை ஆதாரத்தை, தாவரங்களுக்கு தேவையான பொறிமுறை ஆதாரத்தை வழங்குகின்றது. அப்ப இரண்டும் தாவர தண்டுகளுடைய பிரதான தொழில்களாக இருக்கு. என்ன இந்த தொழில்கள் கட்டாயம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்படிங்கிறது தாவரங்களின்
நீர் மற்றும் கனியுப்பினை அகத்துறிஞ்சு நீர் மற்றும் கனியுப்பினை தாவரங்களில் நீர் மற்றும் கனியுப்பினை மேல்நோக்கி கடத்துவதற்காக மேல்நோக்கி கடத்துவதற்காகவும் தாவரத்திற்கு பொறிமுறை ஆதாரத்தினை வழங்குவதற்காகவும் தாவர தண்டுகளானது காணப்படுகின்றன. அடுத்து தாவர தண்டுகளில் ஏற்படும் வளர்ச்சியானது தாவர தண்டுகளில் ஏற்படும் வளர்ச்சியானது இருவகைப்படுத்தப்படுகின்றது. கொண்டளிகளுங்க முதலான வளர்ச்சி அடுத்தது துணையான வளர்ச்சி. அடுத்தது துணையான வளர்ச்சி. அதே தாவரத்திலையும் பார்க்கலாம். நான் தண்டுல முதலான வளர்ச்சி துணையான வளர்ச்சி மாதிரி மொத்தமா தாவரத்திலையும் அவ்வாறே முதலான வளர்ச்சிகளும் துணையான வளர்ச்சியும் இருக்கு. முதலான வளர்ச்சி சாதாரணமா தாவரங்கள் நீளத்தில் அதிகரிக்கிறோட அதனுடைய சுற்றளவுலையும் அதிகரிக்கிறது ஆரம்பத்தில் இல்ல 2ஆம் கட்டம் நடக்க போது 1ஆம் கட்டம் ஏன்னா அதிகரிக்க சொல்லுவோம். முதலான வளர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது தாவரம் அதனுடைய வளர்ச்சி பருவத்துல ஆரம்ப ஸ்டெப்ல நடக்குதா முதலான வளர்ச்சியாக கருதப்படுது. அதே துணையான வளர்ச்சின்னு சொன்னால் அதாவது இருவித்திர தாவரங்கள் நடக்கிறது. அதாவது நான் பின்ன படிப்போம் இந்த கலன் மார்லியங்கள் மற்ற தக்கை மார்லியங்களுடைய தொழிற்பாட்டினால தாவரங்கள் மேலும் என்ன செய்யுது சுற்றளவுல அதிகரிச்சால் அது சொல்லுவோம் துணையான வளர்ச்சியாக இருக்கு. அது தாவரங்கள் உயரத்துல அதிகரிச்சு கொண்டு போறது முதலான வளர்ச்சிக்குள்ளவர். அது துணையான வளர்ச்சி நடக்காது. முதலான வளர்ச்சி தான் தாவரம் உயரத்துல வளர்ந்து போகும். சுற்றளவுல அதிகரிக்கும் சொன்னால் முதலான வளர்ச்சியோடு சேர்ந்து அதை தொடர்ந்து என்ன வரணும் துணையான வளர்ச்சி என்று ஏற்பட்டால்தான் தாவரங்களுடைய சுற்றளவு அதிகரிக்கும். ஆனா ஒருவித தாவரங்கள்ல இந்த துணையான வளர்ச்சி காணப்படுவது இல்லை. அதனாலதான் நாங்க ஒருவித தாவரம் இருவித தாவரம் வேறுபாடு பார்க்கல. சீரான விட்டமுடைய தண்டை கொண்டது ஒருவித்திர தாவரம் பார்த்தோம். என்ன அது முதலான வளர்ச்சி மட்டும் இருக்கிறோடைய பிறகு துணையான வளர்ச்சி என்பது அங்க இல்லை. இருந்தது என்ன இருக்கு அந்த அகலமாக தண்டு அடிப்போது அகலமாக இருக்கும், மேல ஒடுங்கி கொண்டு போயிருக்கும். ஆனா இங்கே சமவிட்டங்களாக ஒருவித தாவரங்கள்ல காணப்படுறது சொன்னால் அங்கே துணையான வளர்ச்சி என்பது இல்லை. சரியா? அவை நாங்க இங்க இப்ப காட்டி இருக்கிறது ரெண்டுமே ஒன்று ஒருவித தாவரத்தினுடைய முதலான வளர்ச்சியினுடைய கட்டமைப்பு, இது இருவித தாவரத்தினுடைய முதலான வளர்ச்சி கட்டமைப்பு. சரியா? இது ஒருவித்திர தாவர தண்டின் முதலான கட்டமைப்பு, அதாவது முதலான வளர்ச்சியினுடைய கட்டமைப்பு, முதலான
கட்டமைப்பு. சரியா? இது இருவித்தில தாவர தண்டின் முதலான கட்டம். சரியா? ஒரு குறுக்கு வெட்டு மொத்த வெட்டுமா? சரியா? ரைட். இப்ப தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. தாவரங்களின் முதலான வளர்ச்சி, தண்டின் முதலான வளர்ச்சி, தாவர தண்டின் முதலான வளர்ச்சி, தாவர தண்டின் முதலான வளர்ச்சி. அதுக்கான தலைங்க நான் முதலாம் வளர்ச்சி பார்க்க இல்ல, அதுல போட்டுக்கொள்ளுங்க. தாவர தண்டின் முதலான வளர்ச்சி. முதலான வளர்ச்சியில இவ்வாறு என்ன நடக்கும்? தாவர தன்னுடைய கட்டமைப்பு காணப்படும். சரியா? இந்த படத்தை இங்க இருந்து தாவர தண்டின் முதலான வளர்ச்சி. இந்த வேறுபாடுகளை பாருங்க பிள்ளைகள். என் டவுட்னா கேளுங்க பிள்ளைகள், மைக்கோன் பண்ணி கீறுங்க இதை. சார் அதுல என்ன சொல்லிருக்கீங்க? கால் முக்கோண பகுதி கால், பின்னிக்கு வளைய போது இடிக்கும். இது முக்கியமான கட்டாயம். இந்த படம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 23க்கு எக்ஸாமுக்கு பெரிதும் கேட்கக்கூடிய கேள்வியா? சரியா இப்ப சார்
கீர்னா ரைஸ் கண்ட போடுங்க இல்லையா கீர்னாக்கு ரைஸ் கண்ட போடுங்க என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வரல என்ன நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா அப்புறம் கீழவே மாட்டேன் சார் ரெண்டையும் கிடுறா சார். ரெண்டு மக்கள் தெரியுமா ரெண்டும் பார்க்க தம்பி ஒன்று பாருங்க ஒன்று வளைய சேப்பில இருக்கு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்குது மற்றது சிதறி போய்க்கிறது கண்டவாட்டே கிடக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் காயத்ரி கேட்டியாமா ஓ சார். அப்ப கவனிக்க பிள்ளைகள் அப்ப இந்த தாவர தன்னுடைய முதலான வளர்ச்சியினுடைய கட்டமைப்பை பார்க்கறது முதலான வளர்ச்சியின் போது அதனுடைய குறுக்குவெட்டு மொத்தத்தில் அதனுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கு முதலான கட்டமைப்பு எவ்வாறு இருக்கு கொண்டு பார்க்கணும் அப்ப இந்த முதலான கட்டமைப்பு அல்லது முதலான வளர்ச்சி என்பது என்னன்னு சொன்னால் தாவரங்கள் அதனுடைய நீளத்துல வந்து அதிகரிக்கும் நீளத்துல அதிகரிக்கிறது தான் சொல்ல வேண்டும் முதலான வளர்ச்சி அதாவது இந்த உச்சி பிரியலயங்கள் சொல்லப்படுகின்ற உச்சி பிரியலயங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறோம் இந்த பிரியலயங்கள் என்று சரியா இந்த உச்சி பிரியலயனுடைய தொழிற்பாட்டின் விளைவாக உச்சி பிரியலயம் எங்க இருக்கு சொன்னா தண்டின்ற நுனிலையும் வேறின்ற நுனிலையும் இருக்கு தரைக்கு மேல வேர் நுனிலுக்கும் தரைக்கு மேல தண்டின்ற நுனியில இருக்கும் அப்ப இந்த உச்சி பிரியலத்து தொழிற்பாட்டினால தாவரம் நீளத்தில் அதிகரிக்கும் தண்டின் நீளத்தில் அதிகரிக்கும் வேறும் நீளத்துல அதிகரிக்கும் அவ்வாறு அதிகரிக்குமாக இருந்தால் நாங்க அந்த வளர்ச்சி சொல்லுவோம் என்று முதலான வளர்ச்சி தாவரங்கள் சுற்றளவில் அதிகரிக்குமாக இருந்தால் அதுல துணையான வளர்ச்சி அதுக்கு காரணம் பக்க பிரியிலே அப்ப உச்சி பிரியத்தின் தொழிற்பாட்டால் நடக்கிறது முதலான வளர்ச்சி பேசுறாங்க அதே பக்க பிரியத்தின் தொழிற்பாடு நடக்கிறது துணையான வளர்ச்சியாக இருக்கு அதான் சுற்றளவு கூறு அப்ப இப்ப நாங்க இங்க பார்க்கிறது முதலான வளர்ச்சி அப்ப வெளிக்கிழமை தாவரங்களானது நீளத்தில் அதிகரித்தல் தாவரத்தண்டானது தாவரமானது நீளத்தில் அதிகரித்தல் முதலான வளர்ச்சி எனப்படும் வேர் மற்றும் தண்டு உச்சிகளில் காணப்படும் உச்சி பிரியலயத்தின் தொழிற்பாடு காரணமாக உச்சி பிரியலயமா
உச்சிப்பிரி இலையம் வேர் மற்றும் தண்டு உச்சி பகுதியில் காணப்படும். உச்சிப்பிரி இலையத்தின் தொழிற்பாடு காரணமாக கலங்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்கின்றமையால் கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால் கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமையால் தண்டு மற்றும் வேரானது நீளத்தில் அதிகரிக்கின்றது. தண்டு மற்றும் வேரானது நீளத்தில் அதிகரிக்கின்றது. சரியா? அப்ப காயத்ரி வாசிங்க சொன்னது. வேர் மற்றும் தண்டு உச்சிகளில் காணப்படும் உச்சிப்பிரி இலையத்தின் காரணமாக கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தினால் தண்டு மற்றும் வேர் ஆனது நீளத்தில் அதிகரிக்கின்றது. உச்சிப்பிரியத்தின் தொழிற்பாட்டினால் கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமையால் வாசிக்கு திருப்பி வாசி வசனம் பொருந்து வருகிறது. வாசிங்கிறது காயத்ரி வாசிங்க திருப்பி. வேர் மற்றும் தண்டு உச்சிகளில் காணப்படும் உச்சிப்பிரி இலையத்தின் காரணமாக கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற தொழிற்பாடு காரணமாக வாசிங்க. காயத்ரி அங்கே வாசிங்க. தொழிற்பாடு காரணமாக தண்டு மற்றும் வேரானது நீளத்தில் அதிகரிக்கின்றது. கலங்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதால் தண்டு மற்றும் வேரான நீளத்தில் அதிகரிக்கும். ஒரு தாவரமானது தண்டும் வேரும் நீளத்தில் அதிகரிக்குமாக இருந்தால் தாவர தண்டும் வேரும் நீளத்தில் அதிகரிக்குமா இருந்தால் இல்ல பொதுவாக தாவரமான நீளத்தில் அதிகரிக்குமா இருந்தால் சொல்லுங்க. முதலான வளர்ச்சி அதை சுற்றளவுல அதிகரிக்குமாக இருந்தால் அது துணையான வளர்ச்சி. அந்த அடிப்படையில் நாங்கள் தாவர தண்டுடைய இந்த முதலான வளர்ச்சியின் போது ஒரு 20 தாவரத்தினுடைய தண்டு எப்படி இருக்கு, ஒரித்தா தண்டு எப்படி இருக்கு. எங்களுக்கு இங்க தேவை என்னன்னு சொன்னால் இந்த ஒரித்தா தன்னுடைய முதலான வளர்ச்சிக்கும் 20 தாவரத்துடைய முதலான வளர்ச்சிக்கும் இடையான வேறுபாடு. சரியா? அப்ப கீழே 20 தாவர தண்டினதும் 20 தாவர தண்டினதும் ஒரு வித்திர தாவர தண்டினதும் முதலான கட்டமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடுகள். ஒரு வித்திர தாவர தண்டினதும் எரிவித்திர தாவர தண்டினதும் முதலான கட்டமைப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு. இரண்டா அட்டவணைங்க. ஒரு வித்திர தாவர தண்டு அட்டவணை பிரிச்சு கொடுங்க. ஒரு வித்திர தாவர தண்டு இருவித்திர தாவர தண்டு பிரியும். தாவர தண்டு பிரியும். சரியா? நீங்க இதை பார்த்தே சொல்றது. சரியா? பாப்போம். முதலாவது சொல்லுங்க. இதை பார்த்து ஒரு வேறுபாடு. ஒரு வித தண்டையும் பாருங்க, 20 தண்டையும் பாருங்க. வேறுபடுத்துங்க. சொல்றா ஒரு வேறுபாடு சொல்லுவாங்க. பார்த்து சார் இது இதுல கலங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு சார். கலன் கட்டுக்கள் என்ன வளைய வடிவில்
ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ரைட். ஒரு விதத்துல ஒழுங்கமைக்கப்படல சார். அது எப்படி சிதறிப்பே இருக்கு இல்லையா? ஏடா அப்படிங்க இந்த கலன் கட்டு தான் சொல்லிக்கிறேன். அப்ப கலன் கட்டுக்கள் ஒரு இதுதான் கலன் கட்டுக்கள் சிதறுண்டு காணப்படும். சிதறுண்டு காணப்படும். அது எப்படி போலாம்? கலன் கட்டுக்கள் அடிப்படை இழையம் எங்கும் காணப்படும். கலன் கட்டுக்கள் அடிப்படை இழையம் முழுவதும் காணப்படும். எல்லாத்துக்கும் இதான் அடிப்படை இழையம். அதுக்கு மேல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு பிளம்ஸ் மாதிரி கேக்குள்ள போட்ட பிளம்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. கலன் கட்டுக்கள் அடிப்படை இழையம் எங்கும் பரவி காணும். சரியா? கலன் கட்டுக்கள் அடிப்படை இழையம் எங்கும் பரவி காணும். அப்ப அபிஷான் சொல்லு, இருவித்துல தான் எப்படி இருக்கு? அபிஷான் அபிஷாந்த் காயத்ரி சொல்லுங்க. இருவித்துல தமிழ்ல எப்படி இருக்கு கலன் கட்டு? கலன் கட்டுன்றது இந்த ஒரு பகுதி சொல்லுவோம். கலன் கட்டன் பாருங்க, இங்க இருக்கு கலன் கட்டும், இங்க இருக்கு கலன் கட்டும் எப்படி இருக்கு? ஒழுங்கமைக்கப்பட்டதா இருக்கு சார். வளைய வடிவில காணப்படுது. என்ன வளைய வட்ட வடிவில இருக்கு. இங்க சிதறுண்டு போய் இருந்துச்சு. அதாவது அடிப்படை இலையம் எங்கும் காணப்பட்டது. இங்க இங்க அடிப்படை இலையம் சொல்ல மாட்டோம். ஏன்னு சொன்னா இங்க அடிப்படை இலையம் பிரிக்கப்படல ஒரு வித தாவத்துல. ஆனா இருவித தாவத்துல அடிப்படை இலையம் பிரிக்கப்பட்டு சொன்னால் மைய வளையமாகவும் மேற்பட்ட, அதாவது கலங்கட்டுக்கு வெளியில மைய வளையம் மேற்பட்ட, கலங்கட்டுக்கு உள்ளுக்குள்ள மைய வளையம் பாருங்க, மைய வளையம் வெளியில மேற்பட்ட. அப்ப அடிப்படை இலையம் இங்க பிரிச்சிருக்கு. அப்ப இது கூட ஒரு வேறுபாடு. இங்க அடிப்படையம் வேறுபடுத்தப்படாது. இங்க அடிப்படையம் என்ன பிரிக்கப்படுது? மைய வளையமாகவும் மேற்பட்டையாகவும் வேறுபடுத்தப்பட்டது. சரியா? ரைட். அப்ப அதுல பாருங்க, அப்ப இங்க என்ன நடக்குது? கலன்கட்டுக்கு வளைய வடிவில் இருக்கு. அப்ப போட்டுக்கணுங்க, கலன்கட்டுக்கள் வளைய வடிவில் காணப்படும். கலன்கட்டுக்கள் வளைய வடிவில் காணப்படும். சரியா? ரைட். அடுத்து ரெண்டாவது, எங்க நிறைய கலன்கட்டுக்கள் இருக்குது நம்ம உண்மை, நிறைய கலன்கட்டுக்கள் எங்க காணப்படும்? இங்க கூட அதிக எண்ணிக்கையிலான கலன்கட்டுக்கள் காணப்படும். ஒரு இதுதான் அதிக எண்ணிக்கையிலான கலன்கட்டுக்கள் காணப்படும். ரெண்டு படத்தையும் ஒப்பிட்டு சொல்றோம். அவ்வளவுதான். அதை கண்டுபிடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச இதை வேறுபடுத்த சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதன்று இந்த தண்டது இந்த கேள்வி கேட்டேன். அதிக எண்ணிக்கையிலான கலன்கட்டுக்கள் காணப்படும். அதிக எண்ணிக்கையிலான கலன்கட்டுக்கள் காணப்படும். எங்க கலன்கட்டுக்களின் எண்ணிக்கை, கலன்கட்டுக்களின் எண்ணிக்கை குறைவாகும். கலன்கட்டுக்களின் எண்ணிக்கை குறைவாகும். ரெண்டு சரி. என்ன கலன்கட்டை பற்றி விட்டு போகல. ஒன்று பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்குது, அதிக எண்ணிக்கை இருக்குது. நீ அடுத்து என்ன சொல்லலாம் சொல்லுங்க. சைஸ வச்சுக்கணும். சைஸ வச்சுக்கொண்டு எங்க இருக்கு ஒவ்வொரு அளவுல? ஒவ்வொரு அளவு இருபத்துல கலன்கட்டுகள் சம அளவு.
விளைவுங்க கலன்கட்டுக்கள் வெவ்வேறு அளவுகளில் கலன்கட்டுக்கள் வெவ்வேறு அளவுகளில் கலன்கட்டுக்கள் வெவ்வேறு அளவுகளில் காணப்படும் கலன்கட்டுக்கள் வெவ்வேறு அளவில் காணப்படும் கலன்கட்டுக்கள் ஒரே அளவானவை கலன்கட்டுக்கள் ஒரே அளவானவை கலன்கட்டுக்கள் ஒரே அளவானவை கலன்கட்டுக்கள் ஒரே அளவானவை சரியா ரைட் வேற என்ன சொல்லலாம் மூன்று சொல்லியாச்சு நாலாவது அதே கலன்கட்டு சொல்லலாம் நாலாவது பாருங்க இதுல இந்த முக்கோண பகுதி உரியம் இந்த வளைய பகுதி கால் ஆனா எங்க இருக்குது பாருங்க முக்கோண பகுதி முக்கோண பகுதி கால் வளைய பகுதி உரியம் ரெண்டுக்குள்ள என்ன இருக்குள்ள கலன்மாரலின் தொழில் என்னன்னு சொன்னால் பிரியிலேயமாக தொழிற்படும் அதாவது பக்கவாட்டு வளர்ச்சி பக்க பிரியிலேயமா தொழிற்படும் சுற்றளவு அதிகரிப்பு செல்வாக்கு செலுத்தும் அப்ப கலன் மாறலையம் என்றது ஒரு பிரியிலேயம் அப்ப தொழில் கேட்ட நீங்க சொல்லுங்க பிரியிலேயமாக தொழிற்படும் இன்னைக்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம் துணை வளர்ச்சியில கட்டாயம் தேவை தொழில் கேட்டாதுன்னு சொல்லுவோம் பிரியிலேயமாக தொழிற்படும் அது இங்க 20 நான் சொன்னவங்களுக்கு சுற்றளவு கூடும் ஆனா ஒரு வித்திரத்தாவத்துல சுற்றளவு கூடாது என்ன காரணம் சொல்லுங்க அதே வேறுபாடு வரப்போகுது நாலாவது வேறுபாடு என்ன கௌரிசன் 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 எங்க கலன் மாறலையும் இருக்கு பாருங்க வாசிங்க உரியம் சரி கால் உரியம் இதுல கலன் மாறுது கால் உரியம் கலன் மாறலையும் இருக்கா ஒரு இதுதான் தண்டுல காயத்ரி சொல்லுங்க என்ன வேறுபாடு அடுத்தது 20 தாவரத்துல கலன் மாறிலையும் காணப்படுது சார் இங்க ஒரு வித்திலை தாவரத்துல காணப்படுது சொல்லி முடிக்கணும் இல்ல தனி ஒன்றை மட்டும் சொன்னா அப்புறம் என்ன சொல்லுங்க இங்க இல்ல என்ன அப்படி கேளுங்க ஒரு தாதுகளுங்க கலன் மாறலியம் இல்லை கலன் மாறலியம் காணப்படாது அல்லது இல்லை கலன் மாறலியம் காணப்படாது இங்க கலன் மாறலியம் உண்டு கலன் மாறலியம் உண்டு சரியா கலன் மாறலியம் உண்டு அப்ப கலன்கட்டை வச்சுக்கொண்டே 4 வேறுபாடு பாருங்க முதலாவது அடிப்படை நிலையம் எங்கும் காணப்படும் வளைய வடிவில் காணும் கலன்கட்டுக்கள் பெர்மனன்ட் வெவ்வேறானவை கலன்கட்டுக்கள் ஒரே அளவான அடுத்தது வேற என்ன வாங்க கலங்கட்டை வச்சுக்கொண்டு அவளில் கலன் மாறலியம் இல்லை கலன் மாறலியம் உண்டு வேற என்ன சொன்னா 4 சொன்னா எங்க கலங்கட்டுக்கு எண்ணிக்கை கூட வேற இருக்கு வெளியே வாசிச்சாலும் விட நீங்க எழுதுறீங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல எனக்கு என்ன
நீங்களாம் சொல்லணும், நான் சொல்லல. ஒருக்கா கேள்வி கேட்டா சொல்லணும். பிற என்ன படிச்ச என்ன பிரயோசனம்? இது நோட்ஸ் பாடம், கொஞ்சம் எழுத வேண்டிய தேவை இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கவனிக்கா பார்த்து கொண்டு போகணும். ஏன்னா விட்டுட்டு போயிடாது மார்க்ஸ். சரியா? அவை கலங்கட்டுக்கள் அடிப்படை நிலையம் எங்கும் காணப்படும், வளைய வடிவில் காணப்படும். கலங்கட்டுக்கள் ஒரே அளவான, வெவ்வேறு அளவானவை, ஒரே அளவான. கலங்கட்டுக்கள் கலன் மாறிலியம் இல்லை, இங்கே கலன் மாறிலியம் உண்டு. அநேக எண்ணிக்கை கலங்கட்டுகள் காணப்படும், கலங்கட்டுக்கள் எண்ணிக்கை குறைவு. அப்ப கலங்கட்டை வச்சே 4 வேறுபாடு. இனி வேற என்ன வேறுபாடு சொல்லலாம்? சொல்லுங்க. ஒன்று இருக்கு, ஒரு கண் முன்னே இருக்கு சார். அதுல மைய விலையம் காணப்படாது. அதாவது அடிப்படை நிலையம் என்ன வேறுபடுத்தப்படாது ஒரு வீட்டில. இங்க வேற மைய விலையம் பிரிக்கப்பட்டிருக்கும் அடிப்படை நிலையம். ஆனா இங்க அவ்வாறு பிரிக்கப்பட்டிருப்பது இல்லை. பழிகிறோங்க. 5வது அடிப்படை நிலையமானது மேற்பட்டை மைய விலையம் ஆக, மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருப்பதில்லை. சரியா? அடிப்படை நிலையமானது மேற்பட்டை மைய விலையம் என வியத்தமடைந்திருப்பதில்லை. அங்காளி கொள்ளுங்க. ரமேஷ் என்ன சொல்ல? ரமேஷ் மற்றாக்கள் ஒன் பண்ணி நாசமா இருந்துங்க. அங்க எழுதலாம். இருபதாவது என்ன எழுதலாம்? 22வது அடிப்படையம் என்னோட வியத்தம் இருக்கு. அடிப்படையிலேயும் மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருக்கும். அடிப்படையிலே மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருக்கு. இதை ரெண்டையும் பார்த்துதான் நம்மளை வேறுபாடு சொல்றீங்க. நான் உங்களை பாடமாக சொல்லல, பாடமாக்கினா மறந்துடும். சரியா? அடிப்படை நிலையம் மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருக்கும். மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருக்கும். 5வது வேறுபாடு அடிப்படை நிலையம் மேற்பட்டை மைய விலையமாக வியத்தமடைந்திருக்கும். சரியா? இன்னொரு வேறுபாடு அதுல பாதி சொல்லிடாது. இந்த அடிப்படை நிலையம் வந்து பிள்ளையர் கடற்பஞ்சு புடைக்கிற விலையத்தால் ஆக்கப்படும். இந்த அடிப்படை நிலையம் கடற்பஞ்சு புடைக்கிற விலையத்தால் ஆக்கப்படும். ஆனால் இந்த அடிப்படை மேற்பட்ட மைய விலையமாக இருக்கின்ற அந்த பகுதி வந்து ஒட்டுக்கிற விலையமும் கடற்பஞ்சு புடைக்களும் சேர்ந்து ஆக்கப்பட்டது. அதை நாங்கள் சொல்லுவோம், அதாவது 20 அடிப்படை இளையத்துல வந்து 2 இருக்கு. அதாவது கடற்பஞ்சு புடைக்கலையும் இருக்குது, ஒட்டுக்கிற விலையும் இருக்கு. நாங்கள் ஆரம்பத்துல 1ஆம் பாடத்துல படிச்சினாங்க. ஒட்டுக்கிற விலையத்தை எப்படி படிச்சினாங்க, புடைக்கிறதை எப்படி படிச்சினாங்க. இப்ப 2ம் சேர்ந்து இருக்கு. ஆனா இங்க தனிய கடற்பஞ்சு புடைக்கல மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும். ஒரு வித்துதான் வைக்கணும். அடிப்படை இளையமானது கடற்பஞ்சு புடைக்கிற விலையத்தால் மாத்திரம் ஆக்கப்பட்டது. கடற்பஞ்சு புடைக்கிற விலையத்தால் மாத்திரம் ஆக்கப்பட்டது. கடற்பஞ்சு புடைக்கிற விலையத்தால் மாத்திரம் ஆக்கப்பட்டது. கடற்பஞ்சு புடைக்குலத்தால் மாத்திரம் ஆக்கப்பட்டது. இங்க பாருங்க, அடிப்படை நிலையம். இந்த இடைக்குள்ள அடிப்படை தான் இருக்கும். அதோடைய இந்த பச்சையா காட்டப்பட்ட இடம் அடிப்படை நிலைய பகுதியா இருக்கு. அடிப்படை நிலையமானது கடற்பஞ்சு மற்றும் ஒட்டுக்கல விலையங்களால், கடற்பஞ்சு புடைக்கல விலையமா, கடற்பஞ்சு புடைக்கல விலையம்
அடிப்படை விளையமானது கடற்பஞ்சு புடைக்கல விளையம் மற்றும் ஒட்டுக்கல விளையத்தால் ஆக்கப்பட்டது. ஒட்டுக்கல விளையத்தால் ஆக்கப்பட்டது. சரியா? அப்ப படத்தை பாக்குறீங்க வெளியலைக்கு நான் கடைசியா சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்க ஞாபகத்துல வச்சுப்போம். அது சிம்பிள். கடற்பஞ்சு புடைகளின் ஆக்கப்பட்டது ஒரு இதுதான் தண்டு ரெண்டும் சேர்ந்து கடற்பஞ்சு புடைகளையும் பிளஸ் ஒட்டுக்களையும் சேர்ந்து ஆக்கினது இருவித்து தாவர தண்டாக இருக்கு. அடுத்த போட்டு கொடுங்க. சப்கரிங் இருவித்திர தாவர தண்டு பகுதிகளில் இருவித்திர தாவர அங்கதான் கூட இருக்குதா இருவித்திர தாவர தண்டு பகுதிகளில் தொழில்கள் வெளியில இருந்து உள்ள வருமா? வெளியில இருந்து உள்ள தண்டுக்கு வெளியில இருந்து உள்ள வரும். முதல் யார் வருவார்? வெளியில இருந்து உள்ள வருறா காயத்ரி சொல்லுங்க. முதல் யார் வருவார்? வேற வெளியே உள்ள வருங்க. நீங்க படத்துக்கு இருந்தா பாருங்க. இந்த வட்டத்துல வெளியே உள்ள வாருங்க. இங்க இருந்து இப்படி வாருங்க. இந்த முதல் யார் வருவார்? போட்டுக்கொள்ளுங்க. மேட்டோல் என்ன செய்யும் சொன்னால் உள்ளுக்கு இருக்க இழையங்களை பாதுகாக்கும். என்ன உள்ளுக்கு இருக்க பகுதியில தொற்றுக்கள்ல இருந்து புறாவில இருந்து பாதுகாக்கும். அப்படி இருக்குங்க. அக இழையங்களை பாதுகாத்தல். அடுத்து என்ன? மேற்பட்டை. இந்த மேற்பட்ட பச்சை ஒரு மணியை கொண்டிருக்கு. அப்ப என்ன செய்யும்? தொழில் என்ன வருது? நாசா மாதிரி சொல்லுங்க. தொழில் வருது. மேற்பட்ட பச்சை ஒரு மணி கொண்டிருக்கிறார். என்ன தொழில் அது? கண்டிப்பா தான் கடப்பஞ்சு புடக்கிற முட்டுக்கிற வேலிக்காட் புடக்கிற பச்சை மணி கொண்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன தொழில்னு பாத்துறாங்க. அதே மாதிரி இதுக்கும் என்ன தொழிலா இருக்கு? Anyone? ஒளித்தோப்பு செய். ஒளித்தொகுப்பு செய்தல். அடுத்து என்னடா? அபிஷான் நிக்கிறீங்களா? அபிஷான் எப்ப பண்ணீங்களா? அடுத்த சொல்லுங்க. அடுத்த உள்ளே கலன்கட்டுல 3 இருக்குது. கால், உதியம், கலன்மாரலையம். கால் என்ன செய்? கால் என்ன செய்? நீரையும் கனிப்பையும் கடத்து. குட் ரொனால்ட். குட். நல்லா படிக்கிறேன். குட். மற்றாக்கும் சொல்லணும். ஏற்கனவே படிச்சோண்டு நீரையும் கனிப்பையும் கடத்தல். காயத்ரி சொல்லுவா. உரியத்து சொல்லுவா. காயத்ரி ஊனானு ஞாபகம். உணவை கடத்துதல். உணவை கொண்டு செல்லல். உரியம் உணவை கொண்டு செல்லல். அடுத்த கலன்மாரலையம். இப்ப சொன்ன கொஞ்சம் முன்னம் என்ன என்ன சொன்ன? பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணம் வர்றான். என்ன சொன்னா? பிரி இளையமாக தொழிற்படல். அதாவது பக்க பிரியமா பிரி இளையமாக தொழிற்படல்.
சரியா? ரைட். அடுத்த மைய வளையம். மைய வளையம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வெளியே கேளுங்க. மைய வளையம் நிலக்கீழ் தண்டுகளில் நிலத்துக்கு கீழேயா தண்டு நிலத்துக்கு கீழே இருந்தா நிலக்கீழ் தண்டுகளில் உணவை சேமித்தல் நிலக்கீழ் தண்டுகள் உணவை சேமித்தல். சரியா? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்கள் தாவரத்தண்டின் முதலான கட்டையை பற்றி பார்த்துக்கிறோம். அடுத்தது எங்க போடுங்க, தாவரத்தண்டின் துணையான வளர்ச்சி. சரியா? தாவரத்தண்டின் துணையான வளர்ச்சி அதை பற்றி அடுத்த வகுப்புல பாப்போம் பிள்ளைகள். அவை வகுப்புகள்ல தொடர்ச்சியா வாங்க. நான் இன்று வகுப்புக்கு வராதாக்களுக்கு நான் எக்காரணம் கொன்றும் நான் என்னுடைய நோட்ஸ் வழங்க மாட்டேன். சரியா? நான் வழங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இனிமேல் வழங்க விட மாட்டேன். நான் தர மாட்டேன். நான் அப்படி கேட்டா நீங்க ரெக்கார்டிங்க பாருங்கன்னு சொல்லி விட்டுருன்னா நீங்க காரணம் இல்லாம லீவ் எடுத்தால் வழங்கப்படவே மாட்டேன். சரியா? அவை ஸ்ட்ரிக்டா பழக பண்ணிக்கொள்ள போறேன். ஏன் சொன்னால் எனக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. பிள்ளைகள் வரலன்னு சொன்னால் எனக்கு கவலை இருக்கும். நீங்க வர்றீங்கள், விருப்பத்துக்கு வாரீங்க, விருப்பத்துக்கு போறீங்க. நான் நோட்ஸ் தர மாட்டேன். விருப்பம்னா வாங்கல போங்க. அவ்வளவு அப்படித்தான் யோசிக்க போறேன். ஏன்னு சொன்னா பாவம் இறக்கமே பார்க்க கூடாது. சரியா? இல்ல இருக்க பிள்ளைகள் பிரச்சனை இல்ல, மற்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்ல போறேன். சரியா? ஸ்ட்ரிக்டா? ரைட். ஓகே. நான் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் பிள்ளைகள். நன்றி, வணக்கம், குட் நைட். ஓகே. Thank you, sir. ஓகே. Sir, code. கோட்டை நான் போட்டுறேன். கோட் இன்றைக்கு ஏதோ ப்ரோ 14 பாருங்க. என் கோட் கட்ட தேவையில்ல. இல்லைங்க வரண்ணா. இல்ல பெட் 18 PET பெட் 18. Okay, sir. Thank you, Okay. sir. Oh, good night.